வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒர்க்கு தான். அதாவது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் லைன்லாம் வெளியே போகிற லைன் 80 அடிக்கு 3 பைப் போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிச்சு, டஸ்ட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஓஸ் விட்டு போர் போட்டுவிட்டு தண்ணி விட்டு அடித்து பார்த்தோம். ஓஸையும் ஃபுல்லாக விட்டு பார்த்தோம், 60 அடிக்கு போகுது, அதுக்கு மேலே போகலை. நடுவில் எங்கேயும் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தும் பார்த்திங்கன்னா ரவுண்டு சந்து தான், பக்கத்துலேயே வந்திங்கன்னா இது கட்டிட்டாங்க, தறி ஓட்டுற குடோன்னு. இந்த சந்துக்குள்ளேயே தான் உள்ளே போனோம், 1.5 அடி தான் சந்து. அந்த சந்துக்குள்ளேயே உள்ளே போய் பார்த்திங்கன்னா லைன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாகவே பைப் பார்த்திங்கன்னா 60 அடிக்கு நல்லா இருந்தது, மீதி ஒரு 20-30 அடிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பைப்பும் டேமேஜ் ஆகிடுச்சு, லைன் ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு டைம் எடுத்துருச்சு. பழைய ஃபிட்டிங் எல்லாமே கழட்டி எடுத்துகிட்டு புதுசாக ஃபிட்டிங் எது யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கிட்டோம், பைப்பும் யூஸ் பண்ண எதோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே வாட்டம் வச்சு அடிச்சுக்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா கடக்கல்கள்லேயே வருது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டே கம்பி, பச்சை கம்பி வாங்கி மேலே ஆணி அடித்து வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே கட்டிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு டீயு 3க்கு 1.25 புஷ் வாங்கி விட்டு 1.25 பைப் தான் போட்டிருக்கோங்க. அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா சிந்தா தண்ணி மழை தண்ணி வரது தான் அந்த பைப்பில். அதுலேயும் பார்த்திங்கன்னா இலைகள் வருது, அப்புறம் குப்பை எல்லாமே போய் எல்லாமே அடைச்சிக்கிச்சு. அந்த தண்ணியும் ஃபுல்லாகவே ஜல்லடை வச்சு பேக் பண்ணி விட்டு எதுவும் டஸ்ட்டு உள்ளே போகாத மாதிரி அந்த ஒர்க்கு எல்லாமே முடித்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த ஒர்க்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.